ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யூடியூப் ஆரம்பித்தா நீங்கள் லட்சாதிபதியாக ஆயிடலாம் அப்படின்னு தானே நினைக்கிறீங்க. அதனுடைய ஃபுல் வீடியோ தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் எவ்வளோ லட்சங்கள் சம்பாதிச்சிருக்கேன் அப்படிங்கிறத ஃபுல்லாக சொல்கிறேன், கேட்டுக்குங்க. ஏன்னா லட்சத்துலேலாம் சம்பாரிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம யூடியூப் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக தான் இருக்கணும். இப்போ நாம் ஒரு மாலுக்கு தான் போயிட்டுருக்கோம். சரிங்க, போகிற வழியில் அப்படியே வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம போயிட்டுருக்கல பார்த்தீங்கன்னா இந்த ரோடு எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு முதல்ல பாருங்களேன். இது ரொம்ப க்ளீனாக கரெக்டாக இங்கே பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறதுக்கே அப்படி ஒரு சூப்பரான ஒரு இடம் தான். நம்ம போயில பார்த்தா வில்லாலாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் இங்கே இருக்கும். இது துபாயில் இருக்கக்கூடிய ஒரு மாலுக்கு தான் நம்ம போகிறோம். சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. சரி, நம்ம இப்போ டாப்பிக்குள்ளே போயிடலாங்க. சரிங்க, இப்போ யூடியூப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா இதில் லட்சக்கணக்கில் உங்களுக்கு காசு வருமா அப்படி கேட்டிங்கன்னா நிஜமாக கிடையாது. தயவு செய்து அப்படி நினச்சி நிறைய பேர் வீட்டில் இருந்தே யூடியூப் போடலாம் அப்படின்னு நினச்சி யூடியூப்பில் வீடியோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி பண்ணாதீங்க. நான் யூடியூப்பில் ஆரம்பித்து 1 இயர் முடிஞ்சு போச்சு. 1 இயராக எனக்கு ஒரு பைசா கூட நான் இன்னும் வாங்கலை. ஆமாங்க, யூடியூப்பில் ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் வாங்கணும் அப்படின்னா 4,000 வாட்ச் அவர் ரீச் பண்ணணும். 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். நீங்கள் ரெண்டுமே ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, ரெண்டுமே ரீச் பண்ணிட்டேன். பட் எனக்கு இந்த அட்சன்ஸ் பிரச்சனை வந்தனால கொஞ்சம் காசு வாங்க முடியாமல் அப்படியே இருந்துச்சு. அப்படின்னாலுமே நம்மளுக்கு ரொம்பலாம் காசு கிடைக்காது. ஏன்னா இப்போ யூடியூப்பில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முகங்கள் காமிக்கிறவங்களுக்கு நிறையா காசு கிடைக்கும். இதே நிறைய குக்கிங் சேனல்லையுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா முகத்தை காமிச்சு தான் போடுறாங்க. சில பேர் சில காரணங்களுக்காக முகம் காமிக்காமல் போடுறோம். அந்த லிஸ்ட்டில் நம்மளும் ஒரு ஆள். இப்போ மாலுக்குள்ளே நம்ம நுழைஞ்சாச்சு. மாலில் நுழைஞ்சோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொருள் இருந்ததுங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஆனால் காசெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. ஸோ நம்ம அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். சரி, நான் என் யூடியூப் கதையை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இது கதைன்னு நீங்கள் நினச்சாலும் சரி, வழின்னு நினச்சாலும் சரி, ஏன்னா ஒவ்வொரு யூடியூபர்ஸ்க்கும் இந்த வழி இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இது ஏன் நான் கதைன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நானும் பணம் வரும்னு சொல்லிட்டு ஏமாந்தது தான் மிச்சம். ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க உங்களுக்கு தான் ரீச் ஆயிடுச்சு, அப்புறம் ஏன் உங்களுக்கு பணம் கிடைக்கல அப்படின்னா அதையும் சில ப்ராப்ளம்லாம் இருக்குது. இந்த அட்சன்ஸ் அப்படிங்கிறத நம்ம க்ளோஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக தான் காசு கிடைக்கும். நம்ம பெரிய யூடியூபர்ஸ் கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறதே 1200 சப்ஸ்கிரைபர் தான். ஸோ எவ்வளோ ரீச் ஆகும் அப்படிங்கிறது இந்த யூடியூப் வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். நம்மளுக்கு ஒரு நாளைக்கு 5 வியூஸ் கூட போகுது, சில நேரத்துக்கு 10 வியூஸ் கூட போகுது. இதெல்லாம் கொஞ்சம் யாராவது ஒரு பெரிய யூடியூபர்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் தெரிஞ்சுது அப்படின்னா கொஞ்சம் சொல்லித்தாங்க. ஏன்னா நிறையா ஐடியாஸ் எனக்கு தெரியலை. நான் இந்த யூடியூப்லேருந்து என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா தெளிவான வீடியோஸ் இருக்கணும். நீங்கள் எல்லாருமே சொல்லுவீங்க நம்ம இப்போ ஒரு யூடியூப் ஆரம்பிக்குது அப்படின்னா நான் ஒரு சின்ன மொபைலை வச்சு தான் ஆரம்பித்தேன். அந்த மொபைலில் கூட கிளாரிட்டி நல்லா இருக்கணுமா. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கும்போது நான் இன்றைக்கி கூட பார்த்திங்க அப்படின்னா மேலே என்னுடைய விரலை வச்சனால கொஞ்சம் மேலே அந்த கிளாரிட்டி இதாக இருக்குது. இதே நீங்கள் கிளாரிட்டி ஃபஸ்ட்டு யூடியூப்னாவே கிளாரிட்டி தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அதான் கற்றுக்கிட்டேன். 2வது விஷயம் எடிட்டிங் பண்ணுறது. அது எல்லாருக்குமே தெரியும், எப்படி எடிட் பண்ணுறது, நீட்டாக எடிட் பண்ணணும். 3வது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டைட்டில் வைக்கிறோம் இல்லையா, அந்த தம்ப்லைன் கரெக்டாக நம்ம எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வைக்கணும் அப்படின்னு நிறையா வீடியோஸ் சொன்னாங்க. ஏன்னா நான் அதை பார்த்தேன். எனக்கு நம்மளும் எவ்வளோ தான் யோசி வச்சாலும் இப்போ நம்ம ஒரு கண்டென்ட் போடுறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட் ரிலேட்டடாக பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அவங்கள மாதிரியே சேமாக நம்ம போடக்கூடாது. கொஞ்சம் புதுசாக யோசித்து போடுங்க. அப்போனா தான் நிறையா வீடியோஸ் போகுது. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டோம், அதுதான் கொஞ்சம் ரீச் ஆச்சு. அந்த கண்டென்ட்டு தான் அதுக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நீங்கள் கண்டென்ட்டை நல்லா தெளிவாக யோசித்து போடுங்க. 2வது அந்த நீங்கள் முன்னாடி வைக்கிறீங்க இல்லையா பிக்சர், அது கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குங்க. தயவுசெய்து இதுக்காகலாம் வேலையை விட்டுட்டுலாம் நீங்கள் யூடியூப்பே ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிடாதீங்க. யூடியூப் ஒரு சைடில் நிறைய பேர் இருக்காங்க, இதே வேலையை வச்சிட்ருக்காங்க.
இருக்காங்க. நம்மலாம் வந்துட்டு வேலையை விட்டுட்டு இதை வந்து பார்த்தோன்னா 1 இயர் ஆகுது, இன்னும் ஒரு பைசா கூட எடுக்க முடியல. சும்மா வந்து 1 இயர் நம்மளுக்கு வந்து சும்மாவே வந்து போயிருச்சு அப்படின்னு நினச்சிக்கோங்களேன். இதெல்லாம் வந்து ரொம்ப பொறுமையாக தாங்க இருக்கணும். பொறுமையாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து பணம் வந்து வரும். இது வந்து இப்போ யூடியூப் ஆரம்பித்தோடனே லட்சமாக கொட்ட போகுது அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா நிறைய பேர் ரீச் பண்ணுறவங்களும் இருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து ஓடாமே இருக்காங்க. நான் நிறையா வீடியோஸ் வந்து எடுத்து பார்த்தேன். நிறைய பேருக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபர் வந்து நிறையா இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கே வந்து கம்மியாக தான் ஓடுது. நான் கூட என் மனசை அப்படி தாங்க தேர்த்திக்குவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து அப்ளை பண்ணதுலேருந்தே வந்து 200 300 அப்படி தாங்க ஓடுது. அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரில. நான் தான் வந்து இன்னும் மிஸ்டேக் பண்ணுறேன் அப்படின்னு தெரியல. ரொம்ப வழிகள் இருக்குங்க, ஆனால் வழிகளெல்லாம் சுமந்து தான் வந்து ஆகணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து வீடியோ ஒவ்வொன்றும் எடுத்து போடுவோம் நம்மளுக்கு தான் வந்து தெரியும். அதை எடுத்து போட்டு வியூஸ் போலேன்னா அதுக்கே எவ்வளோ கஷ்டப்படுவோன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நீங்களாம் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு தெரில. நீங்கள் என்ன நினச்சாலும் நீங்கள் 12 மணிக்கெலாம் நான் எந்திரிச்சு வந்து பார்ப்பேன் வியூஸ் போயிருக்கா இல்லையா அப்படின்னு. ரொம்ப கஷ்டம்தாங்க. இதை வந்து 12 மணிக்கு பார்த்துட்டு வியூஸ் போலேன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போயே இந்த 1 ஹவர் வந்து தூக்கம் கூட வராது, அந்த அளவுக்குலாம் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து சொல்லுவீங்க இதெல்லாம் ஏன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அதுக்கான வந்து ப்ராஃபிட் இருந்தால் தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது எல்லாருக்குமே வந்து தெரியும். அந்த வேலை வந்துட்டு அந்த வேலைக்கு ப்ராஃபிட் கிடைக்கலன்னா உங்கள் மைண்ட் செட் எப்படி ஆகும்? இது ஆரம்பித்து என்னடா பண்ண பேசாமல் விட்டுறலாம் அப்படின்னு தானே தோணும். அந்த மைண்ட் செட்டுக்கே இப்போ நான் வந்து வந்துட்டேன். ஏன்னா என்னடா வீடியோ போட்டு ஒன்றும் ரீச் ஆக மாட்டேங்குது, இப்படி இருக்கே, இப்படியே போனால் எப்போ தான் நம்ம வந்து பணம் வாங்குறது அப்படிலாம். இன்னுமே வந்து எனக்கு அந்த அட்சன்ஸ் க்ளோஸ் ஆனால் தான் அதுவும் எப்படி ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறத வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த 1 இயராக கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, நீங்கள் தெளிவான அக்கௌண்ட் வந்து கொடுத்துருங்க. என்ன மாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிடுறதுங்க அக்கௌண்ட்டை. அந்த மாதிரி பிரச்சனைகள் உங்களுக்கும் இதே மாதிரி சேம் பிரச்சனை வந்துடும். இந்த தவறை மட்டும் தயவு செய்து வந்து பண்ணிடாதீங்க. நீங்களாவது கொஞ்சம் தெளிவாக வந்து யூடியூப் வீடியோ எடுத்து போடுங்க. ஏன்னா நான் பட்ட கஷ்டம் நீங்களாம் தயவுசெய்து பட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். 2வது பொறுமையாக இருந்து வீடியோ போடுங்க. முன்னாடி வீடியோ வந்து கிளாரிட்டியை நல்லா வைங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கண்டென்ட் வந்து கொடுக்கக்கூடிய டைட்டிலும் வந்து நீட்டாக பக்காவாக கொடுத்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் வந்து சக்ஸஸ் ஆக ஓரளவு வாய்ப்பு இருக்கோ என்னவோ. நான் சக்ஸஸ் ஆகலை, சரி சக்ஸஸ் ஆகுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் வந்து ஓடுறேன். ஏன்னா இது வந்து முடிவு கிடையாது, ஆரம்பம் தான். நிறைய பேருக்கு 3 வருஷம் 4 வருஷம்லாம் வந்து பணம் வாங்காமல் இருப்பாங்க. அதனால நம்ம அந்த மோட்டிவில் எடுத்துகிட்டு டெய்லி வந்து வீடியோஸ் போடுவோம். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம வந்து வின் பண்ணுவோம். ஓகேங்க, நான் வந்து பேசிகிட்டே இந்த வீடியோவும் எடுத்து முடிச்சிட்டேன். நிறையா பொருட்கள் இருந்தது. இப்போது நம்மளுக்கு என்னென்ன வாங்கணுமோ அதை மட்டும் வாங்கிட்டு நாமளும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நீங்களும் இந்த தவறுகளெல்லாம் செய்யாமல் இருங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். ஓகே, பாய்.